தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. திரு நாகராஜ், இந்த ஒரு தலைப்பு தொடர்பாக மூவரோட கருத்துக்கள் நம்ம பார்த்தோம். மாறுபட்ட கருத்துக்கள் தான் மாறுபட்ட கோணங்கள். எப்படி பார்க்கலாம் திரு நாகராஜ்? இந்த தேர்தல் வந்து 4 முனை போட்டி தான். இந்த ஹாக்கி வேர்ல்டு கப்பில் 3rd பிளேஸ்க்கு ஒரு மேட்ச் ஓட்டு வைங்க, ஒரு 5 முனையா நிறைய சோமு. இல்லை அதெல்லாம் இல்லை. ஆனால் சோமண்ணா கட்சி ஆரம்பிச்சு சீஃப் மினிஸ்டர் 5 முனை போட்டி ஆகிடும். அப்போ அது 6 முனை ஆகிடும். 7ல் போய் நிற்கும். சொல்லுங்க ப்ளீஸ். ஜோக்ஸ் அப்பார்ட். 1 and 2க்கு திமுக அதிமுக போட்டிடுது. யார் ஃபஸ்ட்டு யார் செகண்ட். 3rd and 4க்கு நாத்தாக்காவும் தாவேக்காவும் போட்டிடுது. நான் ஏன் வந்து நாத்தாக்காவை 3வது பொசிஷன் தாவேக்காவை 4வது பொசிஷன் தரேன்னா, நாத்தாக்கா ப்ரூவன் பார்ட்டி, தாவேக்கா நான் ப்ரூவ் பார்ட்டி. அதனால் நான் 4வது பொசிஷன் தரேன். இப்போது இதில் என்னென்னா, இந்த நாத்தாக்காவும் தாவேக்காவும் வாங்கக்கூடிய ஓட்டுகள் தான் 1 and 2 டிசைட் பண்ண போகுது. நாத்தாக்கா எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்க, தாவேக்கா எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்கன்னு பொறுத்து தான் அதிமுகவோ திமுகவோ எப்படி வெற்றி பெற போகுது அப்படின்றத டிசைட் பண்ண போகுது. இப்போது வந்து என்னென்னா, இந்த தேர்தலில் ஒரு விசித்திரமான விஷயம் என்னென்னா, ஜென்ரலாக அந்த புது பார்ட்டி வந்து சிட்டியில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கிராமங்களில் போக 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 அவங்களுக்கு கட்டமைப்பு எல்லாமே கம்மியாகும். இந்த வாட்டி ஓட்டு பிரிக்கிறதுக்கு 2 பார்ட்டி இருக்குது. நாத்தாக்காவை பொறுத்தவரை கிராமங்கள் போனாலும் இன்றைக்கி ப்ரெசன்ஸ் இருக்குது நாத்தாக்காவுக்கு. தாவேக்காவுக்கு அந்த ப்ரெசன்ஸ் இருக்கா இல்லையா? இப்போ கிராமங்களில் இருக்கிற தொகுதிகளில் தாவேக்காவும் நாத்தாக்காவும் சேர்ந்து பிரிக்க போகிறாங்களா, இல்லை ஒரு கட்சி மட்டும் பிரிக்க போதா? இப்போ சிட்டியில் வந்து 2 பேரும் பிரிக்க போகிறாங்கன்றது தெரியும். நாத்தாக்காவும் பிரிக்க போகுது, தாவேக்காவும் பிரிக்க போகுது. அதில் நோ செகண்ட் தாட்ஸ். யாரோட வாக்குகளை பிரிக்க போகிறார்கள் அப்படின்னு மாறுபட்ட கருத்து இருக்கு. இப்போ நீங்க திமுகவோட ஆள்கிட்ட ஃபோன் பண்ணி யார் ஓட்டப்பா விஜய் பிரிக்க போறாருன்னா, அண்ணா கன்ஃபார்மா அதிமுக ஓட்டு தானே, டவுட்டே இல்லைன்னு வரேன். நீங்க அதிமுக ஆட்கள்கிட்ட ஃபோன் பண்ணி விஜய் ஓட்டை யார் பிரிக்க போறாங்கன்னா, கன்ஃபார்மா திமுக ஓட்டை தான் பிரிக்க போறாரு. ஜோசப் விஜய் அவர் கிறிஸ்டியன் ஓட்டை அவர் பிரிச்சுட்டு வந்துருவாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்போது கிறிஸ்டியன் ஓட்டை ஒருங்கிணைக்கணும்னா அதற்கான ஒருங்கிணைப்பு பேஸ் ஒன்று தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், மணி சார் ஞாபகம் இருக்கும், லாஸ்ட் டைம் இனிகோ இளையராஜா வந்து ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டெலிபரேட்டாக போய் உட்காந்து இந்த கூட்டணியில் கூட்டு வந்தாங்க. கூட்டு வந்து திருச்சி கிழக்கு சீட்டில் வந்து அவங்க கொடுத்து திமுக கூட்டணி வந்து அதை வந்து என்ஷூர் பண்ணாங்க. அதை எந்த இடத்துலையுமே ஸ்பில் ஆகக்கூடாது, அந்த ஓட்டு எங்கேயுமே போயிடக்கூடாது அப்படின்றதுனால. ஆல்ரெடி வந்து அதிமுக பாஜக இருக்கிறதுனால அந்த ஓட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வராது. பட் தப்பி தவறு இது சீமான்ட்டியோ யார்ட்டியும் போகக்கூடாது, அதை கன்சல்டேட் பண்ணணும்னு சொல்கிறதுக்காக ஒரு எஃபர்ட் போட்டாங்க. இப்போ தாவேக்கா வந்து அவரை இழுக்கிறதுக்கு அதை வழி பார்க்குதா, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இன்னொரு விஷயம், தாவேக்காவுக்கும் நாத்தாக்காவுக்கும் ஒரு லாபம் வரணும் அப்படின்னா அவங்க 2 பேரும் சேரணும் கூட்டணிக்கு. அதாவது நிச்சயமாக ஏதாவது ஒரு லாபம் பார்க்கணும் 2 பேரும். அதாவது நம்ம 2 பேரும் ஸ்பாயில் ஸ்போர்ட் பண்ணாமல் ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல சீமானோ விஜயோ மட்டும் லாபம் பார்க்கணும்னா கூட அதற்கு இவங்க 2 பேரும் கூட்டணியில் இருக்கணும்னு நான் பார்க்குறேன் பர்சனலாக. இவர்கள் தனியாக இருந்தார்கள்னா 3வது போட்டிக்கு பிரச்சனை. அப்படின்னாலும் 2 பேரும் 3 நாள் கூட தான் வரப்போகிறாங்க. பட் 2 பேரும் இணைந்தார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுன்னா அது வேற மாதிரி போகும்னு தான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு புது கோணமாக இருக்கும். ஏன்னா 2 பேருமே வந்து ஒரு கிரவுண்ட் ப்ரெசன்ஸ் ஒரு மீடியா ப்ரெசன்ஸ் உள்ளவங்க. மீடியா ப்ரெசன்ஸ் will not win எலெக்ஷன். பட் ஒரு பர்செப்ஷனில் வந்து தொடர்ந்து வந்து அவங்கள வந்து அந்த 2 கட்சியும் மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதற்கான வாய்ப்புகள் களத்தில் இருக்கிற மாதிரி தெரியல as of now. இல்லை, சொல்ல முடியாது. அதை நான் மறுக்கிறேன். எனக்கு கிடைக்கக்கூடிய செய்தி 2 தரப்பும் எப்போத்துலேருந்தோ 2 பேரும் அண்ணனும் தம்பியும் வந்து லாங் டிரைவ்லாம் போயிட்டு வராங்கன்றதான் நியூஸ் வருது. அதில் எந்த ஒரு மாற்றம் நான் ரொம்ப நாகராஜோட தகவலை நான் ஏற்றுக்கிறேன். என் தகவல் தான். நான் ஓப்பனா நான் மறைச்சு சொல்லியே இந்த மாதிரியான ஒரு பேச்சு தொடர்ந்து இருக்கு. இல்ல இப்ப லேட்டஸ்டாவும் நடந்திருக்குது. லேட்டஸ்டாவும் ட்ரை பண்றாங்க. வெற்றி பெறலையா, முழுமை பெறலையா? வெற்றி பெறல, முழுமை பெறல. அந்த முயற்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து திமுக தரப்பு என்ன நினைக்கிறேன், இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்தாங்க அப்படின்னா செகண்ட் பொசிஷனுக்கே பிரச்சனை வரும் அதிமுக பாஜக கூட்டணிக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து திமுக தரப்பினரும் நினைக்கிறாங்க. ரைட். ஆனால் எடப்பாடி அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, நீங்கள் காங்கிரஸ் திமுக சண்டை போட்டுக்கோங்க, விஜய் யாரை வேணால் கூட்டணி கூப்பிட்டுக்கோங்க, நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. என்னோட தேர்தல் வாக்குறுதி இது. நான் கிரவுண்டில் என்னோட களத்தில் வந்து நான் வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் வேலை கொடுத்துட்டேன். ஆல்ரெடி பேம்ப்ளெட் கொடுத்துட்டாங்க. ஜனவரி 16 ஒரு பேம்ப்ளெட் கொடுத்து அனைத்து வீட்டுகளுக்கும் செல்லணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதில் 60% நிறைவேற்றினாங்கன்ற ஒரு நியூஸ் வந்தது. இப்போ நேற்று அனௌன்ஸ் பண்ணதுக்கு இன்றைக்கி ஒரு பேம்ப்ளெட் வந்து எல்லா மாவட்ட செயலர் ஆஃபீஸுகளும் போயிருக்குன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. எடப்பாடி என்ன ரோல் எடுக்கிறாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருப்பா, திமுக வேண்டான்னு மக்கள் நினச்சிட்டாங்கன்னா நான் தான் ஆப்ஷன். ஸோ நான் தான் ஆப்ஷனாக இருக்கும்போது அதிமுகன்ற கட்சி இருக்குது,
அதிமுகன்ற ஒரு ரெட்டலைன்ற ஒரு சிம்பிள் இருக்கு, இந்த ரெட்டலை சிம்பிள் நமக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றது இது பண்ணிட்டாங்க. பர்செப்ஷன் இது வீக் அலையன்ஸ், இந்த அலையன்ஸ்ல யாருமே இல்லை அப்படிலாம் சொல்லுவோம், இவர் வரமாட்டாரு அவர் வரமாட்டாரா சொல்லிட்டு இருந்த இடத்துல அதையும் ஓரளவு கட்டமைச்சிட்டாங்க. இப்போ 15 பிப்ரவரி 15 திரு அமித்ஷா வருகிறார். பிப்ரவரி 28 26 28 திரு மோடி அவர்கள் வருகிறார். 15 நாள் கேப்ல 2 கூட்டம் இருக்கு. இந்த 2 பேர் வந்தா திமுக கூட்டணி ஐயோ அமித்ஷா வந்துட்டார், ஐயோ மோடி வந்துட்டார் சொல்லி அலறிட்டே இருக்க போறாங்க. ரைட், இது எல்லாமே அவங்களுக்கு பர்செப்ஷன்ல ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. திமுக மீண்டும் மீண்டும் ஒரு தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த தேர்தலை பாஜக எதிர்ப்பு என்று கோணத்தில் அணுகுகிறது. இந்த தேர்தல் ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமான்ற தேர்தல் தான். ஸ்டாலின் வேண்டும் என்றால் திமுக வாக்களிப்பாங்க, ஸ்டாலின் வேண்டாம் என்றால் யாருக்கு வாக்களிப்பாங்கன்ற ஒரு பெரிய கொஸ்டின்ல தான் இந்த தேர்தல் நிக்குது இந்த இடத்துல. ரைட், இந்த தேர்தல் 2029ல நீங்க மோடி வேண்டாம்னு விமர்சனம் பண்ணீங்க, பாஜக எதிராக விமர்சனம் பண்ணீங்க, கிரவுண்ட்ல ஒர்க் ஆகும். பட் 2026க்கு அது ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் ஒர்க் ஆகாது. அது 2021 தேர்தல் பெரிய எக்ஸாம்பிள். இட் வாஸ் நாட் a huge difference. 2026 தேர்தல் வந்து மாநில சுயாட்சியை காப்பாற்றுவதற்காக நாங்க பாஜக எதிர்க்கிறோம் அப்படின்னா திமுகவோட தொடர் முழக்கமா இருக்கு. ஏங்க அதிக முறை ஒரு ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ண கட்சி காங்கிரஸ் தான். ரைட், இலங்கை தமிழருக்கு துரோகம் செய்த கட்சி காங்கிரஸ் தான். அதோட காமெடி பராசக்தி ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படம் வந்து யாருக்கு எதிரான படம்? காங்கிரஸ்க்கு எதிரான படம். ரைட், ஆனாலும் இவங்க 2 பேர் கூட்டணியில் இருப்பாங்க. அப்போ மாநில சுயாட்சி என்னங்க இது? அதெல்லாம் இங்க பாருங்க, எலெக்ஷன் வந்து 2024 வந்து மக்கள் வந்து எல்லா கட்சி முடிச்சிடறேன். அதாவது திமுகவை எதிர்த்தே வந்து ஒரு படம் மாமன்னன் எடுத்து அதுல உதயநிதியே நடிச்சாரு. அதான் அவங்க தெளிவு தான், பிசினஸ் வேற அரசியல் வேற. அது கரெக்ட் இல்ல, அவர் மாநில சுயாட்சி சொன்னார். படத்தை பற்றியும் இந்த 24 மக்களவை தேர்தலுடைய பற்றியும் இந்த மாநில தேர்தலில் வந்து பொருத்தமற்று பேசுவதெல்லாம் தமிழ்நாட்டு சூழல் வந்து வரலாற்றில் இல்லைன்னு நிரூபிச்சுட்டே இருக்குது வாக்காளர்கள் பக்கம். இன்ஃபேக்ட் தேர்தல் அதாவது அமித்ஷாவும் மோடியும் வருவதனால அவங்க 2 பேருக்கு ஓட்டு கிடையாதுன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில். அவங்க வருவதனால எவ்வளவு தூரம் பாசிட்டிவாக மாறும், எவ்வளோ தூரம் நெகட்டிவாக மாறும் என்பதும் கட்சி சார்பற்ற வாக்காளர்கள் எப்படி சிந்திப்பாங்க தமிழ்நாட்டில் என்று இருக்குது. கட்சி சார்பற்ற வாக்காளர்கள் வாக்குகளை பறிப்பதற்குத்தான் இவங்க பரப்புரைகளே. அதனால் ஆஹா அவர் வந்து பேசிவிட்டார், மத்திய பட்ஜெட்டில் என்ன கொடுத்தாங்க, ஒவ்வொன்றிலையும் என்ன செஞ்சாங்க, இதெல்லாம் பரப்புரை செய்யும் பொழுது விரும்பாத திமுக சொல்லுவது விரும்பும் கருத்துக்கள்னு ஏற்பவர்களும் உண்டு கட்சி சார்பற்ற வாக்காளர்கள். ஸோ இப்போ இந்த நிலைமையில தான் இந்த அரசியல் வந்து போயிட்டு இருக்கு. இந்த கூட்டணி இப்போ திமுக கூட்டணி திமுக காங்கிரஸ் உடஞ்சிருமோ கேள்வி கேட்டிங்கன்னா நிச்சயமாக உடையாது. என்ன பண்ணியாது அதை சேர்த்துருவாங்க. ஒரு மிகப்பெரிய ரீசன் என்னன்னா, அந்த மொத்த கூட்டணிக்குமே திமுக காங்கிரஸ் அலையன்ஸ் தான் நியூக்ளியஸ். அந்த மைனாரிட்டி 12% 13% ஓட்டை கொண்டு வருது அந்த அலையன்ஸ். அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால தான். பிரிஞ்சாங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா 2014 ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. அது விஜய் எடுப்பார். பிரிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் நாட் டிசைடட் இல்லை, இட் இஸ் பீன் டிசைடட். ட்ராமா, காங்கிரஸ் இஸ் டூயிங் எ ட்ராமா, அவ்வளோதான். கடைசியில் என்ன கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டு தான் போகிறாங்க. ரைட், ஏன்னா காங்கிரஸ்காரர்களே ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர் சொல்றதுக்கு யோசிச்சு கூச்சப்பட்ட போது ஸ்டாலின் அவர்கள் தான் 2013 இவர் தான் என்னோட பிரதமர் வேட்பாளர் சொன்னவர். இதுவரையிலையும் இந்தியா கூட்டணிக்கு ரொம்ப லாயலா இருந்த கட்சி திமுக தான், வேற யாருமே கிடையாது. மற்ற இப்போ கம்யூனிஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பார்வை, கேரளாவில் ஒரு பார்வை, வெஸ்ட் பெங்காலில் ஒரு பார்வை. ரைட், ஆனால் இந்தியா கூட்டணிக்கு லாபம் அதாவது ரொம்ப லாயலாக இருந்த ஒரே கட்சி திமுக மட்டும்தான். ரைட், இந்த இடத்துல இப்போ ஏற்பட்ட லாயலிஸ்ட் அவர் விட்டார் அப்படின்னா அதோட பைத்தியக்காரத்தனமான அரசியல் எதுவுமா இருக்குமான்னு கேட்டால் இல்லை, நிறையா பண்ணிட்டாரு இப்போ அந்த மாதிரி. ப்ளஸ் காங்கிரஸ்க்கு ஒரு ஹேபிட் வந்துருச்சு. இது வந்து பூபேஷ் பாகல் சத்தீஸ்கர், நான் இன்னைக்கு சோமானண்ட கூட பர்சனலாக பேசிகிட்டு இருந்தேன். சத்தீஸ்கரில் பூபேஷ் பாகல்னு ஒரு கேண்டிடேட், சிஎம் கேண்டிடேட் வராரு. அவர் ஜெயிக்கிற நிலைமையில் இருக்கார். இவங்க கூட்டணி பேசுகிறேன் அதே காங்கிரஸ் கேண்டிடேட்டை தோக்கடிக்கிறாங்க. ஏன்னா பூபேஷ் பாகல் என்ன சொன்னார், இந்த கேண்டிடேட்லாம் எனக்கு கொடுங்க, நான் வெற்றி பெற்று கொடுக்குறேன்றாரு. உலகத் தலைவர் ராகுல் காந்தி உள்ள போறார். உள்ள போயிட்டு இல்லை என்னுடைய ஆதரவாளர் கேண்டிடேட்ஸை உள்ள போறேன், அந்த எலெக்ஷன் தோக்கடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த எலெக்ஷன் வந்து யூபி எலெக்ஷனில் வந்து அகிலேஷ் யாதவுக்கு சாக்லேட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நான் வந்துடுவேன், நான் வந்துடுறேன், இப்போ வந்துடுறேன், நாளைக்கு வந்துடுறேன்னாங்க. கடைசியில் பிரியங்கா காந்தி சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு சொல்லி, ஏன்னா அவருக்கு அவர் ஏஜில் இருக்கிற ஒரு பொலிட்டிஷியன் வளர்றது பிடிக்கல. அது வந்து ரொம்ப டெலிபரேட்டாகவே தெரியுது. இப்போ அடுத்த எலெக்ஷன் பீகார் எலெக்ஷன் நீங்கள் லல்லுவோட சன்னை வந்து கடைசி நிமிஷம் வரலையும் கூட்டணி பேசி கழுத்துறது காங்கிரஸ். இது ஒரு ஹேபிட்டா வச்சிருக்காங்க. ரைட், ஆனால் இவங்க எல்லாம் ஒன்று தெரியல. இப்போ அகிலேஷ் யாதவ் ஆகட்டும், பூபேஷ் பாகல் ஆகட்டும், பூபேஷ் பாகல் வந்து வயசுல பெரியவர் தான்.
பட் ஸ்டில் காங்கிரஸ் அந்த இதனால எதுவும் பண்ண முடியல. ஒரு நல்ல ஒரு சன்னா இருக்கட்டும், எல்லாமே ராகுல் காந்தியோட சின்ன வயசால அதான் நாகராஜ், அந்த பின்னணியில ஆனா ஸ்டாலின் வந்து இல்ல நான் சொல்றேன் பின்னணியில ஸ்டாலின் பாலிடிக்ஸ் இல்ல, முடிச்சிடுறேன். பாயிண்ட முடிக்க விடுங்க. அப்ப இது பொருந்தும் தானே? எந்த பொண்ணு இல்ல பாலிடிக்ஸ் ரிலேஷன் டு மாரல்ஸ் அப்படின்றது இந்த கூட்டணியில அது பொருந்தும் தானே? அப்பனா எப்படி உறுதியா சொல்றீங்க? இல்ல அங்கதான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாலின் ஷோயிங் இஸ் பிளேஸ். உங்க இடம் இதுதான், உங்க இடம் இதுதான். நீங்க ஏன் இன்னைக்கு தேமுதிக ஒன்னும் அனௌன்ஸ் பண்ணாம இருக்கு? ஏன் தேமுதிக அனௌன்ஸ் இருக்கு? ஏன் நாளை காங்கிரஸ் காட்டி போனாலும் அவங்க ரெடியா they are keeping their places. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காங்கிரஸ் சப்போஸ் வெளில போச்சுன்னா திமுகவுக்கு பாதிப்பு இருக்கும். ஒரு 4% 3% ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேஸ் பண்ணி ஒரு 3% அந்த மைனாரிட்டி ஓட் கன்சல்டேஷன் ஒரு 3% பாதிப்பு இருக்கும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் அதற்கு பேக்கப் பண்றதுக்கு சில கட்சியை சேர்க்க முடியுமான்றதை பார்த்துட்டு இருக்கு. ரைட். காங்கிரஸ் என்ற கட்சி அதனுடைய வாக்குகளை வைத்து மட்டும் தமிழ்நாட்டில் கணக்கு பார்க்க கூடாது. அவர்கள் ஒரு கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸ் பிஜேபியில உறுதியா காங்கிரஸ் எங்க நிக்குதோ அந்த கூட்டணி நிக்குது என்ற ஒரு இமேஜ் வந்து கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸ். அது அந்த கேட்டலிஸ்ட் ரோலை புரியாமல் அவர்களுடைய வாக்கு வங்கி மட்டும் பார்த்தால் அது நமக்கு வந்து நினைக்கிற மாதிரி நடக்காது. அதே மாதிரி காங்கிரஸினுடைய அணுகுமுறையில் உள்ள தவறுகளை பார்த்தால் அதை விட இமாலய தவறுகள் செய்வது, கூட்டணி கட்சிகளை உடைப்பது, அமுக்குவது என்பதை பாஜக தான் வெற்றிகரமாக செய்கிறது என்பதற்கு பெரிய உதாரணங்கள் இல்லாமல் பீகாரோ அல்லது மத்திய மகாராஷ்டிராவோ அல்லது தமிழ்நாட்டில் அதிமுகவின் மேல் செய்வதோ என்பது கூட. எதுக்காக திடீர்னு சொல்லிப்பட்டு பிரதமரும் உள்துறை அமைச்சரும் வந்தெல்லாம் பேசுகிறாங்க? போயிடக்கூடாது, அதிமுக எந்த நேரத்திலையும் பாஜக விட்டு போயிடலாம் என்ற ஒரு பயத்திலையும் வெளியில் ஒரு ஆப்ஷன் தாவேக்கா இருக்குது என்பதிலும் தான். அதனால் எல்லோரும் எல்லோருடனும் பேசுகிறார்கள் என்ற உண்மை நடைமுறையில் கீழே நடந்துகிட்டு இருக்கு. இல்ல தாவேகாவோட கூட யாரும் பேசலன்னு தான் நினைக்கிறேன். தாவேகாவுடன் பேசுவதற்கு யாரும் தயாராக இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா தாவேகாவோட போனா எப்படி எதுக்கு சின்ன கட்சிகள பெரிய கட்சியோட போகுது? எம்எல்ஏ ஆகிறதுக்கு, எம்பி ஆகிறதுக்கு. தாவேகாவுடன் போனா என்ன ஆக முடியும்? அவங்க சொந்த காசை செலவு பண்ணிட்டு பாவம் என்ன பண்ணுவாங்க? விஜய் காசு கொடுப்பாரா திருப்பியும்? ஏதாவது செலவு பண்ணிட்டு போனா பேசலாம். அவர்கிட்ட பாவம் 100 படம் நடிச்சிருக்காரு, கரியர் உச்சத்துல விட்டு வந்திருக்காரு, நிறைய பணம் இருக்கு. சின்ன சின்ன கட்சிகள்லாம் எங்க இருக்கும்? யார் ஃபண்ட் பண்ணுவா? சும்மா இவரை நம்பி வந்துட்டு தூய சக்தி தீய சக்தி சும்மா ரெட்டாரிக் கிட்ட யாருமே போக மாட்டாங்க. அதுதான் பாலிடிக்ஸ். சீமான் இவ்வளவு வருஷமா இருக்கார்ல, தனித்து தானே போறாரு. ஒரு கட்சி ட்ரெஸ் பண்ணி போச்சா? ஏன் விஜயகாந்த் 2006 2 இமாலய தலைவர்கள் ஜெயலலிதா கலைஞர் இருக்கும்போது தனியா வந்தார். அவருக்கு இருந்த வைப்ரேஷன் வேற யாருக்குமே இருந்ததில்லை. இது வரையும் என்ட்ரி ஆகும்போது ரைட். அவருக்கு 41 பேர் சாகலை, யாரும் இல்லை. யாராவது செத்து போனால் அவரே நேராக போவார் அந்த டெத்து வீட்டுக்கு. அவருக்குலாம் அந்த பிரச்சனை இல்லையே. இயற்கை மாறினாலும் கூட போவார். அவரோட இதில் யாரும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போகிற வழியில் அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அவர் போய் உட்காந்துருவார் அந்த இடத்துல. ரைட். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போதே யாரும் போகாத போது இவரை நம்பி யார் செல்வார்? யாரும் கிடையாது. அவர் கடைசி வழியும் அவர் வந்து முடிவு பண்ணிட்டார். ரைட். நம்ம யாரும் நம்மள்ட்ட வரப்போதில்லை, தனியாக தான் போடணும். காங்கிரஸ் வந்து நம்மளை காமிச்சு திமுக சூப்பராக பேரம் பேசுகிறாங்கன்றத ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிட்டார் விஜய். அதான் பேசலாம் நாகராஜ். நேரில் திரு நாகராஜ் சார் சொன்னார் சிட்டிலேருந்து போனால் கிராமத்தை எப்படி இது பண்ண முடியும். அப்போ சிட்டிலேருந்து போகிற விஜய் எப்படி கிராமத்து மக்கள் ஏற்றுக்க போகிறாங்கன்றது தெரியல. ஒரு கருத்து கணிப்புக்கே பிரச்சனை வந்தா ஒரு லீடர் எப்படி ஏத்துப்பாங்க அந்த டவுட் எனக்கு இருக்கு. போய் பேசுவதில் உள்ள கருத்து சொல்றத பத்தி பேசிட்டேன் நானு. இல்ல அதையும் ஒரு அரசியல் கட்சி இல்ல அது நேரா போறாங்க சார். இவராது ரொம்ப தூரத்துல இருக்காரு, ரொம்ப ஹைட்ல ஒரு 10 அடி 15 அடிக்கு மேல இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த ஹைட் பஸ் சாதாரண எல்லாவற்றிற்கும் தாண்டினவங்க செலிபிரிட்டிஸ், இல்ல சொல்றேன், சினிமாக்காரங்க வேற. ரைட். ஓகே, அது பாத்துக்கலாம். அது வேற விதம். இது வந்து பிளாட்ஃபார்ம் அடாப்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு சார் சாஃப்ட்வேர்ல. என்னன்னா இது ரெண்டுமே சாஃப்ட்வேர் தான். ட்விட்டரும் ஒரு சாஃப்ட்வேர், யூடியூப் ஒரு சாஃப்ட்வேர். இந்த ட்விட்டர் வந்து ஜென்ரலாக பிளாட்ஃபார்ம் அடாப்ஷனில் வந்து 35 வயசு கீழே, அதான் பிளாட்ஃபார்ம் அடாப்ஷன். யூடியூப் ஆனால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இதுவாக இருக்கிறதுனால 60லேருந்து 60 கீழே வந்து அடாப்ஷன் இருக்குது. ரைட். அதோட வெளிப்பாடு தான் இது, தவிர இது களம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த ரெண்டுமே வந்து களம் இல்லை. அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிற இவங்களுக்கு அந்த ஆதரவாளருக்கு அவங்க கொடுத்துருக்காங்க, இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிறதுக்கு இதில் ஆதரவாக கொடுத்துருக்காங்க. பாருங்க மக்களோட கருத்தை நீங்கள் முழுமையாக இல்லை ஏற்றுக்கிறேன் சார், ஏற்றுக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்ல வந்து கொஞ்சம் 65-60 வயசு கீழே பிளாட்ஃபார்ம் அடாப்ஷன் இருக்கு. அப்போ என்ன வருது? திமுக அதிமுக தான். அதாவது மெச்சூரிட்டி வர வர அந்த விஷயம் என்னன்றது தெரிஞ்சிச்சு. இப்போ மெச்சூரிட்டி இல்லைன்னா அது திமுக வர்சஸ் தாவேக்கான 65% வருது. ரைட். எஸ். ஸோ இப்போ மெச்சூரிட்டி வர வர ஓட்டு 4-5 வாட்டி போட அவனுக்கு மெச்சூரிட்டி வரும். ஓகே, இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, இவங்க தான் தோக்க போகிறாங்க. தோக்கிற கட்சிக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? அந்த பிளாட்ஃபார்ம்லாம் உள்ளே வரும்போது நான் வந்து நினைக்கிறேன் யூடியூப்பில் வரதா திமுக அதிமுகன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அது 100% கரெக்ட். அதுதான் களம்.
இந்த திமுக வர்சஸ் தாவேகா யார் அப்படி அந்த பெல்ட் யாருன்னா, எனக்கு வந்து அதிமுக வேண்டாம், எனக்கு திமுக எதிர்ப்பு இருக்கு, அப்போ நான் யாருக்கு ஓட்டு போடுவேன் போது தாவேகா வருது. பட் அதிமுக தாவேகா இல்லை அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஆனால் ஒரு விஷயம் 2 கருத்து கணிப்பில் என்ன தெரிஞ்சுது, இது திமுக வர்சஸ் அதர்ஸ் ஆர் திமுக வர்சஸ் அதிமுக, அது ரொம்ப கிளியராக இருக்கு. இன்னொரு விஷயம், ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமான்ற தேர்தல், இந்த 2 விஷயம் இதில் கிளியர். நிகழ்ச்சி உங்கள்